ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. காலையில வந்து ஏஞ்சதும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். கிச்சன்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். அவசியப்பா வேற மாலை போட்டதுனால கன்ஃபார்மா அடுப்பு திட்டு எல்லாம் தொடச்சிட்டு தான் சமைக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. நம்மளும் குளிச்சுட்டு சுத்தமா அதுக்கப்புறமா வீடு எல்லாம் தொடச்சிட்டு அடுப்பு திட்டு எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிட்டே வந்தாச்சு. வீடு எல்லாம் தொடச்சாச்சு. சரி, அடுப்பும் கழுவிடலாம் அப்படின்னு கழுவிட்டு இருந்தேன். நேத்திக்கு நைட்டு சமைச்சிட்டு அப்படியே வெறும் துணியில தொடச்சி வச்சேன். ஆனாலும் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காதான் இருக்குது. கிளீன் பண்ணி ஆகணும். மத்த நாள்னா சும்மா ஈர துணி வச்சு தொடச்சு கூட ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து விரதத்துல இருக்கிறதுனால கன்ஃபார்மா நம்ம கிளீன் பண்ணி ஆகணுன்றதுனால பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் மாலை போட்டாலே பயங்கர வேலையா தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் கிளீன், எதை பார்த்தாலும் கிளீன்ன்ற மாதிரி வீடே சுத்தமா தான் இருக்கும். அதுவும் சூப்பரா தான் இருக்கும். ஆனாலும் பொம்பளைங்களுக்கு கண்டிப்பா வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைக்கிறது, வீடு கிளீன் பண்றது, அப்படி இப்படின்னு ஏதாவது பயங்கர வேலையா தான் இருக்கும். நிறைய நாள் மாலை போட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போறவங்க எல்லாம் எப்படிதான் பண்ணுவாங்களோன்னு நினைப்பேன் நானு. கௌசியப்பா முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் போயிட்டு வருவாரு. மாலை போட்டு கொஞ்ச நாள்லயே போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இந்த முறையும் வந்து சீக்கிரம் தான் கிளம்புறாரு. நிறைய 48 நாள் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் எப்படிதான் வேலை செய்வாங்களோ அப்படிங்கிற மாதிரி வியப்பாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மா வந்து பொம்பளைங்களுக்கு பயங்கரமான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வேலையும் வந்து அவங்களுக்கு சமைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு வீடு தொடச்சு, சும்மா நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கிறதுக்கே அப்பாடா ஐயோ நல்ல நாள் வந்துருச்சேன்னு நினைப்போம். ஆனா வந்து இது நம்ம அவங்க மலைக்கு போயிட்டு வர வரையுமே வந்து வீடு கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கணும். தினம் துடைக்கிறது, விளக்கு தேய்க்கிறது, பூஜை சாமான் தேய்க்கிறதுனால பெரியதுதான். அதுவும் பண்ணணும், பூஜை வேலைங்க பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி ஆயிருது. ரொம்ப ஷார்ட்டா போயிட்டு வரவே முடிய மாட்டேங்குது என்னால. ரொம்ப நாள் போறவங்க எல்லாம் நிஜமாவே அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்க போறேன். காலையில வந்து பூஜை போட்டுட்டு காலையில சாப்பிடுறது இல்ல ஒருவேளை. அதுக்காக வந்து லஞ்சு கடகடன் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில பூஜை வந்து முடிச்சிட்டாரு. இப்ப காலையில பொதுவா சாப்பிட மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு தான், அதால வந்து சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆரம்பத்திலேயே டீ போட்டுடலாம். ஏன்னா வந்து பால் கொதிச்சிட்டு இருக்குது. இது டீ தூள் போட்டு வந்து அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. சின்ன கிண்ணெல்லாம் எடுத்தோம்னா கொதிக்கும் போது டீ தூள் போட்டோம்னா அப்படியே பொங்கி மேலே வழிஞ்சு கீழே கிடக்கும் எல்லா பாலும். நிறைய முறை அந்த மாதிரி ஏமாறுவேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நவம்பர் 21, 2024. இன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இந்த ரெசிபி நான் உங்களுக்காக சொல்கிறேன். செம்ம குயிக்காக பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு சில நாள்லாம் வந்து நம்ம லேட்டாக ஏஞ்சிக்கும், ஐயோ என்னடா லஞ்ச் செய்கிறதுன்னு பார்த்திக்கும். அந்த மாதிரி டைமில் குயிக்காக செய்கிறதுக்காக வந்து நான் இந்த ரெசிபி நான் உங்களுக்காக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சாதம் வந்து வச்சிருக்கிறேன். சாப்பாடு வடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட என்ன டிஷ்ஷுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சாதம் முதல்ல வடிச்சுக்கலான்னு வச்சாச்சு. சாப்பாடும் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேங்காய் சாதம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகா வந்து 2 ரெசிபிக்கும் சேர்த்து. இன்னொன்று முக்கியமான ரெசிபி, ரொம்ப குயிக்காக சூப்பரான ரெசிபி என்னென்னா வந்து ஆனியன் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ரைஸ் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறன்றதை பாருங்கள். நீங்களும் வந்து ஒரு முறை செஞ்சிங்கன்னா திடீர்னு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் சட்டுன்னு செஞ்சுக்கலாம். இல்லை லஞ்சுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டாக எழுந்தோம்னா குயிக்காக செஞ்சிடலாம். ஆனியன் ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து தேங்காய் சாதம்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து சாதம் வெந்துடும். சாப்பாடு வெந்துருச்சுன்னா நம்ம சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். அதுக்காக தான் வெயிட்டிங். சாப்பாடு வடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. வெங்காயம்லாம் ரொம்ப முன்னாடியே வெட்டி வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும், சொத சொதன்னு இருக்கிற மாதிரி. அதால் சாப்பாடு வடித்து ஆற வச்சுட்டு நம்ம இதை பண்ணிக்கலான்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன், எடுத்து வச்சுட்டு. இந்த இடையில் வந்து நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு அந்த டைமில் வந்து எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கம்ப்ளீட் ஆகிட்ருக்கும். அதை காய வச்சுட்டு இன்னொரு ரவுண்டும் துணி இருக்குது, பெட்டு துணிங்கள்லாம் இருக்குது, அதை ஒரு ரவுண்டு போடணும். அதை ஒரு இடையில் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு வந்து வடிச்சிட்டு வந்தாச்சு. சரி, அது சாப்பாடு வடியறதுக்குள்ள நம்ம துணிங்கெல்லாம் காய வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டேன், அதால வந்து எனர்ஜி செம்மையா வந்துடும். இதுக்கப்புறம் வந்து கடகடன் ஓட்டம் தான். துணி காய வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்க்கணும். காலையில பொதுவாகவே மாலை போட்டா காலையில சாப்பிட மாட்டாரு. அதால சரி லஞ்சு டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம்னா ஒரு 12:30க்கெல்லாம் சாப்பிடுவாரு. அதால வந்து சீக்கிரம் இதை முடிச்சுட்டு போலான்னு. இந்த துணி காயவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு போட்ட துணியே அப்படியே காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. அந்த பக்கம்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னே இருக்கிற மாதிரி இருக்குது. பேண்ட் கிட்டலாம் நல்லா காயவே மாட்டேங்குது. வெயில் நல்லா காஞ்சதுன்னா டக்குன்னு போட்டு மதியம்லாம் எடுத்துருவேன். இந்த வெயில் காயாதனால என்ன பண்ணாலும் 2 நாள் வச்சிருந்தாலும் அந்த துணிங்கெல்லாம் அப்படியே சில்லுன்னே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பெட்ஷீட்லாம் சொல்லவே வேணாம். அதால ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படா வெயில் நல்லா காய போகுது போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு லைட்டா அப்படி பாருங்க, ரொம்ப லைட்டா தான் வெயில் காயுது. அதுவும் கொஞ்ச நேரம் நம்ம அப்படி துணி காய வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள திரும்ப மேகம் மூடிடும். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்குது. இந்த துணிகள்லாம் எப்படிதான் காய வச்சு எடுக்கிறதுனே தெரியல. கௌசிப்பா காலையில ஒரு செட்டு, சாயந்தரம் ஈவினிங் திரும்பவும் பூஜைக்கு ஒரு செட்டு, 2 வேளை பூஜைக்கு வந்து குளிச்சுட்டு துணி மாத்துவாங்கல்ல, அதால அது வேற 2 செட்டு மாட்டுது. எல்லாம் எப்படா ஆறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட். தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறேன். துருவிக்கினாலும் நல்லா தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து எப்போவுமே லஞ்ச் பாக்ஸுக்குன்னு பண்ணும்போது பரபரப்பாக தான் செய்வோம். அதால் அந்த மிக்சியில் போட்டே பழகிருச்சு. இன்றைக்கும் வந்து நான் மிக்சியில் தான் ஒரு தட்டு தட்டிக்க போகிறேன். துருவல் மாதிரி போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் வீடியோ போட்டிருப்போம், ரிலையன்ஸ் பர்ச்சேஸ் வீடியோ. அதில் வந்து குட்டி குட்டி பவுல்லாம் வாங்கினேன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னென்ன வாங்கினேன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குட்டியான பவுல் அழகாக இருக்குது. அதிலே கொஞ்சம் பெருசாக நம்ம பானை ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு 2 வாங்கினேன். இது வந்து ப்ளூ, இது எல்லோ கீழே. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன் சமையலுக்கெல்லாம் பொதுவாக சூப்பராக யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து சூப்பராக யூஸ் ஆகும். சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சோம்னா அப்படியே 2ஆக வச்சுக்கலாம். இந்த 2 இது மட்டும் கொஞ்ச நாளாவே நினச்சிட்டு இருந்தேன், சரி இந்த மாதிரி வாங்கலான்னு. அங்கே இருக்கும் சூப்பர்யா அப்படின்னு எடுத்தாச்சு. இது வந்து 3 பார்ட்டிஷன் இருக்குது, இதில் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேன் மாதிரி செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷேப்புக்காகவே அழகாக குட்டியாக பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது 30 rupees ஃப்ரெண்ட்ஸ், 29. இதுவும் 29 தான். இது வந்து 99. அதுக்கப்புறம் வந்து இந்த பவுலும் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுவும் வந்து 29 தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 rupees தான். இது வந்து 20 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 19 rupees. இது வந்து 30, இது வந்து 99, இது வந்து 29 எல்லாமே. சூப்பராக கலெக்ஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்காக இது ஏற்கனவே சரவணாவில் வாங்கிட்டு வந்தது. 2 கத்தி அம்மாவுக்காக வாங்கினேன். அப்புறமா வந்து இது வந்து ரிலையன்ஸில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய கட்டையாக இல்லாமல் 1 piece கட்டை. இது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். ஒரு மாதிரி பார்ட்டிஷனாக இருக்கிற இது வந்து அப்படி அப்படியே பேந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈரத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம காய் கட் பண்ணோம்னா கழுவாது இருக்க முடியாது. கழுவுனா அந்த ஈரம் பட வந்து ஒவ்வொரு பீஸாக பேந்து வருது.
அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அது ஒரே பீஸ் தான் இருந்தது. நான் சரவணாவில் வாங்கினேன். அப்போ வந்து அந்த ஒரே பீஸு தான் நல்லா இருந்தது. சரி நான் இப்போ அம்மாவுக்கு வாங்க முடியல. அம்மாக்கிட்ட ஏற்கனவே 2 இருக்குது. முன்னாடி நம்ம வச்சுருந்த மாதிரி தான் அப்படி பார்ட்டிஷனாக ஒட்ட வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இன்னும் நம்மளது விட இன்னும் சூப்பராக தின்னாக இருந்துச்சு. அம்மாவுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும், குட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்த உடனே எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து அம்மாவுக்காக தான். இது வந்து 129 இருக்குது, 129. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அம்மாவுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் வந்து தாளிப்பு போட போகிறேன் இப்போ நான். அதுக்கடுத்து வந்து ஆனியன் ரைஸ். தேங்காயே வந்து வறுக்கும்போது ஆயிலியாக இருக்கும். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எங்கள் வீட்டில் சாய்க்கு மட்டும்தான் பிடிக்கும். அதில் தேங்காய் சாதம் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறேன். கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து முந்திரி கொஞ்சம். இது வறுக்கும் போதே காஞ்ச மிளகா. பச்சை மிளகா போடுறதுக்கு முன்னாடி நம்ம காஞ்ச மிளகா போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பு வறுபடும் போதே காஞ்ச மிளகா கூடவே வறுந்துடும். ஈரம் பட்டுச்சுன்னா கரெக்டான பதமாக வறுபடாது. அதெல்லாம் பருப்பு போடும் போதே காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் குடமிளகா வந்து 2 கலர் போட போகிறேன், எல்லோ ஒன்று, ரெட்டு. அது இல்லாமல் காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சம். குடமிளகாலாம் போட்டதுனால கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். தேங்காய் போட்டதும் உடனே நிறுத்த வேணாம், கொஞ்ச நேரம் வறுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஈரப்பதம் போகிற வரையும் வறுத்துட்டோம்னா நைட் ஆனாலும் சாப்பாடு கெடாது. தேங்காய் போட்டதும் உடனே நிறுத்திட்டிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆக வந்து ஸ்மெல் வந்துடும். அந்த தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போயிடணும். அதனால் லைட்டாக வதக்கிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் சாதம் தாளிப்பு போட்டாச்சு. இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு ஆனியன் ரைஸ்க்கு வந்து நம்ம இப்போ திரும்ப தாளிப்பு போட போகிறோம். 2த்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். அதையும் அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆனியன் ரைஸ்க்கு வந்து நான் தாளிப்பு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயில் போட்டுக்கலாம். சாப்பாடு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆயில் சேர்த்துக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எப்படி ஆயில் சேர்ப்போமோ அதே மாதிரி தான். இப்போ ஆனியன் ரைஸுக்கு தாளிப்பு போட்டுக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, பருப்பு பொரியும் போதே நம்ம காஞ்ச மிளகா போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாம் வந்து நம்ம ஈரப்பதமாக இருக்கும். அதோடு வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டால் கொஞ்சம் வறுபடாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கடுகு போட்டதும் பருப்பு இதெல்லாம் ஏதாவது வறுத்தோம்னா அதிலேயே காஞ்ச மிளகா போட்டுருணும். இப்போ வந்து இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை,
இந்த இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காரம் இருக்காது, நம்ம அப்படியே எடுத்தும் சாப்பிட்லாம். அதால் ஆனியன் கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த பச்சை மிளகா இஞ்சிலாம் வதக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ரொம்ப பொடியாக இல்லை, மீடியம் சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். ரொம்ப முருவலாக வதக்க வேணாம், நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதோட மிளகாத்தூள், இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள். இதில் வந்து நீங்கள் கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கங்க, இல்லை பிரியாணி மசாலாவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கிறேன். வந்து இப்போ கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். மசாலாலாம் போட்ட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்தாச்சு, அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ரைஸ் சேர்க்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சாதத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன். சாப்பாடு எந்த அளவுக்கு கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு நல்ல கிளறிட்டு ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாதம் சூடாக இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து லஞ்சுக்கு எப்போவுமே சாப்பாடு ஆற வச்சுட்டு கிளறுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான தேங்காய் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் குடமிளகா இதெல்லாம் வந்து நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், வீட்டில் இல்லைன்னாலும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்த்து பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட எம்மியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ரைஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு போட்டுட்டேன். நம்ம சாப்பாடு அளவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரெண்டுமே சூப்பர் எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ரெசிபியுமே வந்து சூப்பர் எம்மியாக இருக்கும். ஆனியன் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், லஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிட்டாங்கன்னா, பசங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அடிக்கடி வந்து செய்யலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயாச்சு. சமைச்சதெல்லாம் வந்து சூப்பரா சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம். பொரியல் பண்றதுக்கு டைமே இல்லை. சரி ஓகே, நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ரொட்டீன் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி வீடெல்லாம் கூட்டியாச்சு. கௌசியப்பா வந்து ஒரு 6 மணிக்கு மேல வந்து பூஜை போடுவாரு. அதுக்குள்ள வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதனால சரி எடிட் பண்றதை கொஞ்சம் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு நிறுத்திட்டு பெருக்கிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் வந்து கௌசியப்பா வெளியே ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இந்த லேப்டாப் ஒயர் ஒண்ணு இங்க இருந்து அது வரையும் பாலை மாதிரி போட்டுட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்க அந்த பக்கம் நிறைய பின்னு இருக்குது, இருந்தாலும் இதுதான் கிட்ட இருக்குதுன்னு இப்படி போட்டுக்குவாரு வாசுபடியிலேயே. அதை தாண்டி தாண்டி வேலை செய்யற மாதிரி இருக்கும். எத்தனை முறை சொன்னாலும் அதே தான் ஓடிட்டு இருக்குது. அங்கிருந்து இங்க வந்தா இங்க பசங்க ஒரு ஒயர் போட்டுட்டு இருக்கிறாங்க, நெட்டு கனெக்ஷனுக்காக ஒயர் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. எங்க போனாலும் இதே வேலையடா, எங்க உளுந்தடிக்க போறணும் அப்படின்னுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.